அது எப்படி உண்மைன்னா என்னுடைய பொறுத்த மட்டும் சார், அவங்க படித்தவங்க, கிராமத்திலேருந்து வந்தவங்க, நான் ஒரு நடிகன். இந்த நடிகனாக இருக்கிற மனைவின்னு நினைக்கும் போது அவங்க என்ன வேணுமாலும் ஆட்டம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் ஆட்டம் போடலை. எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வாங்க. நான் தமிழ்நாடு பூரா தேர்தல் பணிக்கு சுட்டுருக்கும் போது என் தொகுதிக்கு போக முடியலங்கும் போது நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏங்க நான் எப்படிங்க போக முடியும், எனக்கு என்னங்க அரசியலை பற்றி தெரியும், நீ போ ஒவ்வொரு இடத்துலையும் பேச, எனக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும். ஆனால் நான் எப்படி போய் ஒவ்வொரு இடமா பேசத்தான் என்னென்ன மாற்றங்கள் வரும் நான் பேசிக்கிட்டே. அதே மாதிரி நீயும் போ. அப்போ நீ ஒரு 2 மூணு நார்மலாக பேச மக்கள்கிட்ட இருந்து வரதை நீ எடுத்து பேசி, டெய்லி செய்தி பேப்பரில் வர நியூஸ் எடுத்து பேசும்போது தைரியமாக பேச ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு பெண்ணை அரசியலுக்குள்ளே அனுப்பி நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தனக்குன்னு எடுக்காது. இப்போ இந்த தலையாணியில் தான் பிள்ளையை தேவைப்பட உடனே தலையாணி வாங்கி போட்டு அதை ஒரு என்னை பொறுத்த மட்டும் சார், அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு சுருக்கமாக சொன்னால் எல்லோரும் கணவனே கண் கண்ட தெய்வம். என்னை பொறுத்த மட்டும் மனைவியே கண் கண்ட தெய்வம் தான் நான் சொல்லுவேன் சார். அதுதான் சார் உண்மை சார். ஏனென்றால் பல வகையில் எனக்கு சந்தர்ப்ப சூழத்தில் எல்லாத்துலையும் கை கொடுத்துருக்காங்க சார். அவங்க எனக்கு எவ்வளோ இழப்புகள் வரும்போது கூட, நஷ்டங்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாக வரும்போது கூட கவலைப்படலை. இவ்வளோ ஏன் சார், இது பார்த்து கட்டினது தான் சார் கல்யாண மண்டபம். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன், கல்யாண மண்டபம், கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும், நம்மளுடைய வருமானம் எது எல்லாத்தையுமே நான் சொல்லி வருமான வரி சொல்லும் கொண்டு வருவாங்க, பரவாயில்லைங்க பார்த்துக்கணும். ஏன் அந்த எண்ணம் இருந்துச்சு, அவங்க ஏற்கனவே கிராமத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம். அது பார்த்து அந்த கட்டின கல்யாண மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க. ஆனால் அரசாங்கம் கொடுத்து 8 கோடி ரூபா, அதோட வேல்யூ வந்து 70 கோடி ரூபா சார். நான் 60 கோடி இழந்து தான் இருக்கேன். அப்போ நான் சாதாரண மனுஷன் இருந்தால் கூட பொது சொத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன். டிஆர் பாலு ஏன்னு கேட்டதுனால தான் நாங்கள் திரும்ப கேட்டோம், மாற்று பிளான் கொடுங்கனால தான் இவ்வளோ பிரச்சனையாச்சு. ஸோ அது மாதிரி என்னுடைய மனைவி எல்லாத்துலையும் இவ்வளோலாம் இழந்தும், அதான் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு வந்து சார் எப்பயுமே பொருள் மேல் ஆசை இருக்கும், பணத்து மேலே ஆசை இருக்குன்னு இயற்கையாக சொல்லுவாங்க. எல்லாமே இருந்து எங்கள் மனைவி இழந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்காங்கன்னா, அதுதான் என் மனைவி வந்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களும் எப்பயும் பங்கு போகுது சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லலை, மனைவி தான் என்றைக்குமே பின்னாடி நிற்க முடியும். ஏன் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் நம்மளோட இளைமையை இது பண்ணுறாங்க, பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நாளைக்கு நம்ம வயசான காலத்தில் நம்ம கைதூக்கி பிடிக்கணுங்கிற மனைவி வேணுங்கிறக்காத்தான் நம்மளை விட 7 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்